குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம அமீன் சாப்டரில் இருக்கிற 9.8 எக்ஸசைஸில் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் கன்வர்ஷன், பென்சாயிக் ஆசிட் டு அனிலின். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பென்சாயிக் ஆசிடை அனிலினா எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கணும். ஸோ பென்சாயிக் ஆசிட் நமக்கு தெரியும். பென்சாயிக் ஆசிட் என்ன, C6H5COOH. ஸோ இப்போ அனிலினா மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஹாஃப்மேன் புரோமமைட் டீக்ரடேஷன் படிச்சிருக்கோம். அதில் என்ன, அமைடை என்ன பண்ணுவாங்க, அமீனாக மாற்றுவாங்க. அப்போது இதை அமைடாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை படிக்கும்போதே அந்தந்த ரியாக்ஷன்ஸை அப்படியே படிச்சிடணும். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அமோனியான்னு இருக்குது. ஸோ இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் அமோனியா டு கிவ் அமோனியம் சால்ட். ஸோ இப்போ இதை நம்ம அமோனியாவோட ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, இது அமோனியம் சால்ட்டாக மாறிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அமோனியாவோட போடும்போது இது என்ன ஆகும்னா, COONH4+ ஆகிடும். COONH4+, அமோனியம் சால்ட், COONH4+. ஸோ இது COO- இருக்கும், COO- NH4+. ஸோ இது அமோனியம் சால்ட். ஸோ வி ஆர் கெட்டிங் ஏ அமோனியம் சால்ட். ஸோ இந்த அமோனியம் சால்ட்டை நீ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வாட்டர் எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த அமோனியாவோட ட்ரீட் பண்ண அமோனியம் சால்ட் இதை ஹீட் பண்ணும்போது வாட்டர் எலிமினேட் ஆகிடும். வாட்டர் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், CONH2. ஸோ இப்போ இந்த COONH4ல் H2O போயிடுச்சு. ஸோ H2O போயிடுச்சுன்னா என்ன இருக்குது, இப்போ CO இருக்குது, CO அதில் H2O போயிடுச்சுன்னா CONH2. CONH2ன்னா என்ன, அமைடு குரூப். ஸோ இதுதான் CONH2. ஸோ இது பென்சமைடு. ஸோ இப்போ பென்சமைடு கிடச்சிருச்சு. பென்சமைட்லேருந்து நமக்கு ஈஸியாக அனிலின் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதான் ஹாஃப்மேன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். இதனுடைய ரீஏஜென்ட் மறக்கக்கூடாது. ரீஏஜென்ட் என்ன, புரோமின் இன் NaOH. ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் வித் புரோமின் அண்ட் NaOH. இது சிந்தசிஸ் ஆஃப் பிரைமரி அமீனுக்கு நம்ம ஒரு மெத்தடாக படிப்போம். ஸோ இப்போ இதை ரியாக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அனிலின். இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் அனிலின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பென்சாயிக் ஆசிட். ஸோ நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, பென்சாயிக் ஆசிட். ஸோ பென்சாயிக் ஆசிடை அமோனியாவோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு சால்ட் கிடைக்கும், அமோனியம் சால்ட். அந்த அமோனியம் சால்ட்டை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வாட்டர் எலிமினேட் ஆகி பென்சமைட் கிடைக்குது. ஸோ பென்சமைடு ஹாஃப்மேன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். அப்போ அமைடு அமீனா மாறும். 1 கார்பன் லெஸ்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். புரோமின் இன் NaOH போட்டிங்கன்னா உங்களுக்கு அனிலின் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 4th one. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் அனிலின் டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃப்ளூரோபென்சீன். கன்வர்ஷன் ஆஃப் அனிலின் டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃப்ளூரோபென்சீன். பாருங்க, அனிலின் டு 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃப்ளூரோபென்சீன். ஸோ இதே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே அந்த ரியாக்ஷன்ஸை படிச்சுக்க போகிறோம். இப்போ அனிலின் சாப்டரில் இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் இந்த கன்வர்ஷன் நீங்கள் படிக்கும்போதே அனிலின் சாப்டரில் இருக்கிற, அப்புறம் ஆசிட் சாப்டரில் உள்ள கன்வர்ஷன்ஸு, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம மனப்படாயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அனிலின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அனிலினை என்ன பண்ணணும்னா, அனிலினை புரோமினேஷன் பண்ணணும். ஸோ அனிலின்னா NH2. ஸோ இது புரோமினேஷன் பண்ணணும். ஸோ புரோமின் வாட்டர். ஸோ அனிலின் புரோமின் வாட்டரோட நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, இட் கிவ்ஸ் அ ஒயிட் precipitate ஆஃப் 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். ஸோ அனிலின் ரியாக்ட்ஸ் வித் புரோமின் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர் டு கிவ் அ ஒயிட் precipitate ஆஃப் 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறோம். So aniline, it is treated with bromine water. So Br2H2O. இதுதான் bromine water. Br2H2O, bromine water. So it is treated with bromine water. So it gives a white precipitate of 2,4,6 tribromo aniline. So இங்கே பாருங்க, NH2 2,4,6. இதுதான் செகண்ட். 2,4,6
ஸோ 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். ஸோ இட் யூ ஆர் கெட்டிங் a white precipitate. இது வந்து white precipitate ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ அனிலின் வந்து டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் பண்ணணும். டைஅசோடைசேஷன் தான் நம்ம ஆல்ரெடி படித்தோமே, சோடியம் நைட்ரைட் ப்ளஸ் HCl. ஸோ இது வந்து என்ன டெம்பரேச்சர் 273 to 278 கெல்வின். இது வந்து டைஅசோடைசேஷன். ஸோ இப்போ அனிலின் வந்து என்ன ஆகும், N2 + Cl-. ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அதே ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா N2 + Cl- ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே புரோமின் இருக்கும், எல்லாம் 2, 4 and 6 பொசிஷனில் புரோமின் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன ஆகணும்னா நம்ம ஃப்ளூரின் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஃப்ளூரினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதில் ஒவ்வொரு ரியாக்ஷன்லேருந்தும் ஒவ்வொரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகணும்னா ஃப்ளூரினை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணணும். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் என்ன, HbF4. ஸோ HbF4. ஸோ HbF4ஓட பேர் என்ன, ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட நம்ம இதை ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா N2 + BF4- ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து N2 + Cl- இருக்கு இல்லையா, அந்த Cl- பதிலாக BF4 HCl இங்கே வந்து எலிமினேட் ஆகிட்டு ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா BF4- வரும். ஸோ இப்போ அந்த பென்சீன் ரிங் போட்டு ஸோ இங்கே வந்து N2 + இருக்கு இல்லையா, இந்த N2 + அதை அப்படியே வச்சுட்டு Cl- ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஆனையான் வருது BF4-. ஸோ இது BF4-. அப்புறம் வந்து நமக்கு புரோமின் 2 செகண்ட் பொசிஷன், 4th பொசிஷன் அண்ட் 6th பொசிஷனில் புரோமின் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னா ஃப்ளூரின் மட்டும் வேணும். இது வந்து டயசோனியம் அரின் டயசோனியம் ஃப்ளூரோபோரேட்டுன்னு வரும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது இது டீகம்போஸ் ஆகிட்டு ஸோ BF3 வெளியே போயிடும், N2 போயிடும், ஃப்ளூரின் வந்து அதில் பென்சீன் ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணும்போது ஃப்ளூரின் மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும், BF3 போயிடும், N2 போயிடும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் புரோமின், 4th பொசிஷனில் புரோமின், 6th பொசிஷனில் புரோமின். இதுதான் வந்து என்னது 2,4,6 ட்ரை புரோமோ ஃப்ளூரோ பென்சீன். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் அடிச்சிச்சு, ஸோ 2,4,6 ட்ரை புரோமோ ஃப்ளூரோ பென்சீன், 2,4,6 ட்ரை புரோமோ ஃப்ளூரோபென்சீன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அனிலினை எதோட ரியாக்ட் பண்ணணும், புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம். அனிலின் புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது we are getting a white precipitate of 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். இப்போ வந்து அமீன் குரூப்பை N2 + Cl மாற்றணும், டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். அதுக்கு ரியேஜென்ட் என்ன, NaNO2 சோடியம் நைட்ரைட் ப்ளஸ் HCl, நைட்ரஸ் ஆசிட் HNO2 அது வந்து அன்ஸ்டேபிள், அதனால இன்சிட்டூவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் பை ரியாக்டிங் NaNO2 அண்ட் HCl. ஸோ அப்போ வந்து இது டெம்பரேச்சர் வந்து 0 to 5 degrees. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், 273 to 278 கெல்வின். ஸோ வந்து N2 + Cl- மாறிது. இதை வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ஹீட் பண்ணும்போது N2 + BF4- வரும். இதை நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது BF3 போயிடும், N2 போயிடும், அப்போ F மட்டும் இதில் பென்சினிங்கில் சப்ஸ்டியூட் ஆகும். யூ வில் கெட் 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃப்ளூரோபென்சீன். ஸோ இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ சில்ட்ரன். உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய். இப்போ உனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதில் உன்னோட முழு பலத்தையும் நீ வந்து என்ன பண்ணு, அப்ளை பண்ணு. அப்போ வந்து உனக்கு கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்கலாம். காட் பிளஸ் யூ.